உலகமெங்கும் இருக்கிற ஒட்டுமொத்த மாந்தர்களையும் வழிநடத்துவதற்கான வாழ்வியலை சொல்லுகிற நூல். அதற்கு எந்த மதச்சார்பும் கிடையாது. ஒரு செக்யூலர் டெக்ஸ்ட், மதசார்பற்ற கருத்தியலை கொண்ட ஒரு நூல். அப்படிப்பட்ட இந்த பெருமைக்குரிய நூலை இந்தியாவின் தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. ஆனால் அது இன்னும் எடுபடவில்லை. நம்முடைய குரல் இன்னும் வலுவாக ஒலிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் தமிழர்கள் என்கிற உணர்வால் இதை சொல்லவில்லை, நாம் மனிதர்கள் என்கிற உணர்வால் இதை சொல்லுகிறோம். அதுதான் முக்கியமானது. அந்த மொழி சார்பு கூட திருக்குறளுக்கு இல்லை. நாங்கள் தமிழர்கள், எங்கள் மொழி மேலானது, உயர்ந்தது என்கிற அந்த சார்பு நிலை கூட திருக்குறளுக்கு கிடையாது. அதனால் எங்கள் மொழியில் எழுதப்பெற்ற நூல், எனவே இதை தேசிய நூலாக்க வேண்டும் என்று நாம் கோரவில்லை. எங்கள் தாய்மொழியில், தமிழ் மொழியில் படைக்கப்பெற்ற நூல், அதனால் தமிழர்களாய் இருக்கிற நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் என்று சொல்லவில்லை. இது மனித குலத்துக்கே பொதுவான நூல், உலக பொதுமறை. அப்படித்தான் திருக்குறளை நாம் முன்னிறுத்த வேண்டியிருக்கிறது. உயர்த்தி பிடிக்க வேண்டிய ஒரு பார்வை நமக்கு வேண்டும். அந்த பார்வை நம்முடைய இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. அதனால்தான் இந்த திரைப்படத்திற்கு திருக்குறள் என்று அவர் பெயரிட்டிருக்கிறார், தலைப்பிட்டிருக்கிறார். இதுவே அவருடைய சிறப்பு என்பதை சொல்லி இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய அண்ணன் இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.